வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நம்ம நாகபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நெல்லி மரம் பாருங்கள், விடாமல் கொத்து கொத்தாக அவ்வளோ காய்ச்சிருக்கு. இதில் என்ன ஒன்றுனா, பக்கத்தில் தான் புத்தாங்கன்று இருக்குது. அந்த புத்தில் இருக்கிற பாலெல்லாம் போகிறதாலையும் என்னவோ காயெல்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பறித்தது போகவே மீதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பறித்ததை கூட பார்க்கலாம், குச்சி குச்சியாக இருக்குல்ல. கோயிலுக்கு வர்றவங்க பறிப்பாங்க. மீதி பாருங்கள் எவ்வளோ சடைச்சடையாக அவ்வளோ இருக்குது. யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நாகபுரத்தில் நெல்லிக்கனி பறித்து சாப்பிட்லாம். பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி உங்ககிட்டையும் காமிக்கலாம் அப்படின்னு தான். கொத்து கொத்தாக அவ்வளோ காய்ச்சிருக்கு. ரொம்ப அடர்த்தியான மரம். அந்த அடர்த்தியில் அடிப்பகுதியிலேருந்து மேப்பகுதி வரைக்கும் காய்ச்சிருக்கு. எல்லாமே பழுத்து பழுத்து தான் இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் போட்டாலும் வெறுவாயில் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மாவுடைய ஒரு அருளாசி. பக்கத்தில் புற்று காளியம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு ஊற்றுற பால், அவங்களுக்கு போடுற மஞ்சள், இது எல்லாமே இந்த மரத்துக்குரிய ஒரு பலமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரொம்ப பிரம்மாண்டமான காய்ப்பு இந்த வருஷத்தில் ரொம்ப அதிகமாக காய்ச்சிருக்கு. என்ன செய்கிறதுனே தெரில. இவ்வளவு காய்களையும் எல்லாம் வர்றவங்க, கோயிலுக்கு வர்ற பிள்ளைங்க பிடிங்கி சாப்பிட்றாங்க ஆசைப்பட்டு. இருந்தாலும் இன்னும் இவ்வளோ காய் இருக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. உங்கள் எல்லாருக்கும் வேணும்னா உடனே கிளம்பி நாகபுரம் வாங்க, நெல்லிக்கனி பறித்து சாப்பிடுங்க, ஊறுகாய் போடுங்க. ரொம்ப ரொம்ப இயற்கைக்கும் இறைவனுக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பார்க்குறதே ஒரு பெரிய ஆனந்தம். மனசுக்கு அவ்வளோ ஆனந்தம். பாருங்கள், பக்கத்துலேயே புற்று இருக்கா, காளியம்மன் இருக்காங்க பக்கத்தில். அவங்களுக்கு ஊற்றுற பால் எல்லாமே இந்த புற்றுக்கு நேரடியாக அப்படியே வந்துடும். இதோடைய பலனும் என்னவோ இந்த மரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி கிடைச்சி அவ்வளோ காய்ப்பு என்னவோ. இப்போ நான் வெளியில் வந்தேன், பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி பிள்ளைங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான். நம்மளே வீட்டில் ஒரு செடியோ, ஒரு சின்ன காய், ஒரு தக்காளி விதை விழுந்து ஒரு தக்காளி பழம் காய்ச்சாலே பாருங்கள், நம்மளே அறியாமல் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? நன்றி மக்கா.